ஆகிய எங்கள் நல்ல கடவுளே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அருமையான காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவ கிருபையினாலே ஆண்டவரே, மீண்டுமாக ஒரு புதிய வாரத்துக்குள்ளாய் ஆண்டவரே உம்முடைய ஆராதனை முறைமைகளை நாங்கள் கலந்து கொண்டு உம்மை போற்ற வாழ்த்த நீர் எங்களுக்கு பாராட்டின நன்மைகளுக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இடைப்பட்டு பெரிய காரியங்களை செய்கிறதுக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆராதனை வேளையின் துவக்கம் முதல் முடிய மரியந்தம் இப்படி தெய்வீக பிரசன்னம் எங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய பெயரில் வேண்டுகிறோம், வாழ்வு தரும் நல்ல கடவுளே, ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாம மகிமைப்படுவதாக. இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் அனைவரும் எழுந்து நின்று 267வது பாமாலை பாடலை நாம் பாடுவோம். 267வது பாமாலை பாடல், போற்றும் போற்றும் புண்ணியதாந்தரை போற்றும் என்ற அந்த பாடலை நாம் பாடுவோம். பூமியில்
நாம் நின்ற வண்ணமாகவே கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடுவோம். சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை மட்டும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. கடவுள் ஒளியாக இருக்கிறார். அவர் லெவல் வேணும் இருள் இல்லை. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாம் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அப்படி குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். சிறிய கடவுளை நாம் போற்றுவோமாக. 4ஆம் பக்கம். சேனைகளின் கடவுளாகிய கர்த்தரே, நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். வானமும் பூமியும் அது மகிமையால் நிறைந்திருக்கின்ற உன்னதத்திலே ஓசன்னா. கர்த்தர் நாமத்தாலே வந்தவரும் வருகிறவருமானவர் தோற்கடிக்கப்பட்டவர் உன்னதத்திலே ஓசன்னா. கடவுளே நீர் பரிசுத்தர். கடவுளே நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர். சாவாய்மையுடையவரே நீர் பரிசுத்தர். சாமையுடையவரே நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பர் எங்கள் மேல் கிருபையாரும். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பர் எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாரும். ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் ஜபங்களையும் ஆராதனையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாரும். ஆண்டவரே, எங்கள் மேல் மனதுருகி எங்கள் மேல் கிருபையாயிரும். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையினாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படித்து உமது குமாரன் எங்கள் இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்திரைமை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களைப் போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர்த்தெழும்படிமை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியாராகிய கடவுளே, எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழுகிறவரை போற்றுகிறோம். இதா குமாரன் பரிசுத்தாவிய கடவுளை உமக்கே எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமென். பாவரிக்கை. நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கொள்ளாவோம். நமக்குள் உண்மையில்லை. நமது பாவங்களை அறிக்கிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அனிதம் நீங்கள் நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்க ஒரு நீதிமுள்ளவர். நான் எழுந்து என் தகப்படத்துக்கு போய் தகப்பனை பரத்துக்கு விரோதமாக பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்லன். உம்முடைய கூலிக்காரர்கள் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதபிக்க முடியாத பிரதான ஆசிரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசிரியர் நமக்கு இருக்கிறார். நம்மழங்கால் படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதித்தறிவோமாக. சர்வ வல்லமையுள்ள கடவுளத்தில் நாம் நமது பாவங்களை தாழ்மையோடு 2ஆம் பாவரிக்கையின் மூலமாக நாம் கடவுளுக்கு தெரியப்படுத்துவோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, நினைவினாலும் வார்த்தையினாலும் செய்கையினாலும் விரோதமாக பாவம் செய்திருக்கிறோம். முழு மனதோடு நாங்கள் உம்மை நேசிக்கவில்லை. எங்களிடத்தில் நாங்கள் அன்பு கூறுவது போல அயலாரிடத்தில் நாங்கள் அன்பு கூறவில்லை. எங்கள் மேலும் இரக்கமாக இருக்க உம்மை வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் பாவழுக்கை நீக்கி எங்களை சுத்திகரியும். எங்கள் குற்றங்களை விட்டுவிட எங்களுக்கு உதவி புரியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தி நம்ம கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையையும் தேற்றலும் தந்தருவாராக. ஆண்டவரை துதியுங்கள். நாம் துதிக்கப்படுவதாக. நாம் அமர்ந்திருப்போம். திருமறை பாடங்கள் படிக்க கேட்போம். வாசிக்க வேண்டிய முதலாம் வேத பாடம் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 28ஆம் வசனம் உடைய.
ஆதியாகமம் 1 முதல். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். தேவன் வெளிச்சம் உண்டாக்க கடவுது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். தேவன் வெளிச்சத்துக்கு பகல் என்று பெயரிட்டார், இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார். சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகிய 1ஆம் நாள் ஆயிற்று. பின்பு தேவன் ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவு உண்டாக கடவுது என்றும் அது ஜலத்தினின்று ஜலத்தை பிரிக்க கடவுது என்றும் சொன்னார். தேவன் ஆகாய விரிவை உண்டு பண்ணி ஆகாய விரிவுக்கு கீழே இருள் ஜலத்திற்கும் ஆகாய விரிவுக்கு மேல் இருக்கிற ஜலத்திற்கும் பிரிவுண்டாக்கினார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் ஆகாய விரிவுக்கு வானம் என்று பெயரிட்டார். சாயங்காலமும் விடியற்காலமுமாகி 2ஆம் நாள் ஆயிற்று. பின்பு தேவன் வானத்தின் கீழே இருக்கிற ஜலம் ஓரிடத்தில் சேரவும் வெட்டாந்தரை காணப்படவும் கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் வெட்டாந்தரைக்கு பூமி என்றும் சேர்ந்த ஜலத்திற்கு சமுத்திரம் என்றும் பெயரிட்டார். தேவன் அது நல்லது என்று கண்டார். அப்பொழுது தேவன் பூமியானது புல்லையும் விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்களில் தங்கள் விதையுடைய கனிகளை தங்கள் ஜாதியின்படியே கொடுக்கும் கனி விருட்சங்களையும் முளைப்பிக்க கடவுது என்றார். அது அப்படியே ஆயிற்று. பூமியானது புல்லையும் தங்கள் ஜாதியின்படியே விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் தங்கள் ஜாதியின்படியே தங்கள் விதையுடைய கனிகளை கொடுக்கும் விருட்சங்களையும் முளைப்பித்தது. தேவன் அது நல்லது என்று கண்டார். சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி 3ஆம் நாள் ஆயிற்று. பின்பு தேவன் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாக்கத்தக்க வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்கள் உண்டாக கடவது. அவைகள் அடையாளங்களுக்காகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதற்காகவும் இருக்க கடவது என்றார். அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கும்படிக்கு வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்களாய் இருக்க கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் பகலை ஆள பெரிய சுடரும் இரவை ஆள சிறிய சுடரும் ஆகிய 2 மகத்தான சுடர்களையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார். அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கவும் பகலையும் இரவையும் ஆளவும் வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் வித்தியாசம் உண்டாக்கவும் தேவன் அவைகளை வானம் என்கிற ஆகாய விரிவிலே வைத்தார். தேவன் அது நல்லது என்று கண்டார். சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி 4ஆம் நாள் ஆயிற்று. பின்பு தேவன் மீண்டும் ஜீவ ஜந்துக்களையும் பூமியின் மேல் வானம் என்கிற ஆகாய விரிவிலே பறக்கும் பறவைகளையும் ஜலமானது திரளான ஜனிப்பிக்க கடவது என்றார். தேவன் மகா மச்சங்களையும் ஜலத்தில் தங்கள் ஜாதியின்படியே திரளான ஜனிப்பிக்கப்பட்ட சகலவித நீர் வாழும் ஜந்துக்களையும் சிறகுள்ள ஜாதியான சகலவித பட்சிகளையும் சிருஷ்டித்தார். தேவன் அது நல்லது என்று கண்டார். தேவன் அவைகளை ஆசீர்வதித்து, நீங்கள் பலுகி பெருகி சமுத்திர ஜலத்தை நிரப்புங்கள் என்றும் பறவைகள் பூமியில் பெருக கடவுது என்றும் சொன்னார். சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி 5ஆம் நாள் ஆயிற்று. பின்பு தேவன் பூமியானது ஜாதியான ஜீவ ஜந்துக்களாகிய நாட்டு மிருகங்களையும் ஊரும் பிராணிகளையும் காட்டு மிருகங்களையும் ஜாதியாக பிறப்பிக்க கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் பூமியில் உள்ள ஜாதியான காட்டு மிருகங்களையும் ஜாதியான நாட்டு மிருகங்களையும் பூமியில் ஊரும் பிராணிகள் எல்லாவற்றையும் உண்டாக்கினார். தேவன் அது நல்லது என்று கண்டார். பின்பு தேவன் தமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊரும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகு பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துகளையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். வாசிக்க வேண்டிய பாடம் முடிந்தாயிற்று. தேவனை உமக்கே மகிமை உண்டாகும். இந்நாளுக்கென்று வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம்
வசனங்கள் 11 முதல் 14 வரை. 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 முதல் 14 வரை. கடைசியாக சகோதரரே, சந்தோஷமாயிருங்கள், நற்சீர் பொருந்துங்கள், ஆறுதல் அடையுங்கள், ஏக சிந்தையாயிருங்கள், சமாதானமாயிருங்கள். அப்பொழுது அன்புக்கும் சமாதானக்கும் காரணமாகிய தேவன் உங்களோடு கூட இருப்பார். ஒருவரை ஒருவர் பரிசுத்த முத்தத்தோடு வாழ்த்துங்கள். பரிசுத்தவான்கள் எல்லாரும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரும் கூட இருப்பதாக. ஆமேன். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட 2ஆம் வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. முறையாக சங்கீதம் வாசிக்க நாம் அனைவரும் எழுந்து நிற்போம். சங்கீதம் 2. சங்கீதம் 2. பிற ஜனத்தார் கொந்தளிப்பானேன், ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானேன். அவர்களுடைய கட்டுக்களை அறுத்து அவர்களுடைய கயிறுகளை நம்மை விட்டு எரிந்து போடுவோம் என்கிறார்கள். பின்பு அவர் தமது கோபத்தில் அவர்களோடு பேசுவார், தமது உக்கிரகத்தில் அவர்களை கலங்க பண்ணுவார். தீர்மானத்தின் விவரம் சொல்வேன். கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன். இரும்பு கோலால் அவர்களை நொறுக்கி புயக்களத்தைப் போல் அவர்களை உடைத்து போடுவீர் என்று சொன்னார். பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியில் அழியாமலும் இருக்கும்படி அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரிடம் அடைக்கலம் புகும் யாவரும் பாக்கியவான்கள். சங்கீதம் முடிந்தது. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி வேத பாடம் யோவான் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 18 வரை. யோவான் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான், அவன் பேர் யோவான். அவன் தன்னால் எல்லோரும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாக வந்தான்.
அவன் அந்த ஒளி அல்ல, அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனாய் இருந்தான். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அவர் உலகத்தில் இருந்தார், உலகமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை. அவர் தமக்கு சொந்தமானதினாலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய நாமத்தினாலே விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்சத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தார்கள். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம், அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. யோவான் அவரை குறித்து சாட்சி கொடுத்து, எனக்கு பின்வருகிறவர் எனக்கு முன்னிருந்தவர், ஆகையால் அவர் என்னிலும் மேன்மையுள்ளவர் என்று நான் சொல்லியிருந்தேனே, அவர் இவர்தான் என்று சத்தமிட்டு கூறினான். அவருடைய பரிபூரணத்தினாலே நாம் எல்லோரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். எப்படியெனில் நியாயப்பிரமாணம் மோசையின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. தேவனை ஒருவனும் ஒரு காலமும் கண்டதில்லை. பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி பாடம் வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. நாம் அமர்ந்திருப்போம். இப்போது வாலிப ஐக்கிய சங்கத்தினர் ஒரு சிறப்பு பாடல் பாடுவார்.
வாலிப ஐக்கிய சங்கத்தினருக்கு திருச்சபையின் சார்பில் நன்றி தெரிவிக்கிறோம். மீண்டுமாக தேவநாம மகிமைக்காக கீர்த்தனைகளிலே 5வது கீர்த்தனையை நாம் எழுந்து நின்று பாடுவோம். சர்வ லோகாதிபா நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம் என்ற பாடலை பாடுவோம். அப்பொழுது சந்தா உரைகள் மற்ற சிறப்பு காணிக்க உரைகள் இருப்பின் முன்பாக வந்து படைக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். सर्वलोकाधिपा नमस्कारं, सर्वसिरुष्टिगणे नमस्कारं, தரைக்கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயபர பிதாவே நமஸ்காரம். தரைக்கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயபர பிதாவே நமஸ்காரம். நமஸ்காரம் ஜகத்தின் ஜனனி நமஸ்காரம். தரணியில் மானுடர் உயிரடைந்தோங்க கருவினில் மாண்டோய் நமஸ்காரம். தரணியில் மானுடர் உயிரடைந்தோங்க கருவினில் மாண்டோய் நமஸ்காரம். பரிசுத்த ஆவி நமஸ்காரம். பரம சத்குருவே நமஸ்காரம். அருவியாய் அடியார் அகத்தினில் வசிக்கும் அரிய சிந்தே சதா நமஸ்காரம். அருவியாய் அடியார் அகத்தினில் வசிக்கும் அரிய சிந்தே சதா நமஸ்காரம். முத்தொழிலோனே நமஸ்காரம். மூன்றில் ஒன்றோனே நமஸ்காரம். கர்த்தாதி கர்த்தா கருணை சொரூபா நித்ய திரியேகா நமஸ்காரம். கர்த்தாதி கர்த்தா கருணை சொரூபா நித்ய திரியேகா நமஸ்காரம். நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய மகத்தான கிருபையினாலே மீண்டுமாக ஒரு புதிய வாரத்துக்குள்ளாய் நாங்கள் கடந்து வந்து விதமாய் நாங்கள் உம்முடைய நல்ல சமூகத்தை நாடி தேடத்தக்கதாக உம்முடைய அன்பின் பாதத்தில் நாங்கள் அமர்ந்து நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை தியானிக்க நீர் எங்களுக்கு பாராட்டின நன்மைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இம்மட்டாய் நீர் எங்களோடு இருந்து எங்களை ஆசீர்வதித்த மேலான கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்போதும் கூட அடிமை மறைத்து நீர் வெளிப்படும்படியாய் சுயம் ஒன்றும் வெளிப்படக்கூடாதபடி உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தை நாங்கள் உணர்ந்தவர்களாக இந்த இடத்தை விட்டு கடந்து போக கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே, ஆமென். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னதமான நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நல்ல நாளிலும் உங்களோடு கூட நான் நிற்பது குறித்து மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இவ்விதமான ஒரு வாய்ப்பு அளித்த அருமையான போதகிராமாவுக்கும் சபை பொறுப்பாளர்களுக்கும் திருச்சபை மக்களாகிய அவங்கள் ஒவ்வொருவருக்கும் கூட நான் அதிகமான நன்றி உள்ளவனாய் இருக்கின்றேன். இந்த நாளிலும் கூட நாம் தென்னிந்திய திருச்சபையின் முறையிலே நமக்கு சிந்திப்பதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு தலைப்பு
நாம் வழிபடும் மூவொரு கடவுள். அதை தான் நம்ம தொடர்ந்து 2-3 வாரங்களாய் நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு இருக்கின்றோம். பரிசுத்த ஆவியானவரை குறித்து பார்த்தோம். அதை தொடர்ந்தால் போல் நாம் ஆண்டவர் பரமேறி செல்லுகின்ற அந்த நாளை குறித்து தானே நிகழ்வை நாம் பார்த்தோம். அப்படி தொடர்ந்து பல நிகழ்வுகளிலே நாம் இந்த மூவொரு கடவுளை குறித்து பார்த்து கொண்டிருக்கின்றோம். சிலவற்றை தனித்தனியாய் தியானித்திருக்கின்றோம், சிலவற்றை மொத்தமாகவும் நாம் ஆராய்ந்து அறிந்து கொண்டிருக்கின்றோம். அப்போ இந்த மூவொரு கடவுள் என்கின்ற அந்த அடிப்படை வார்த்தை சொல்லப்படும் போது நம்ம எல்லாரும் அறிந்து நம்முடைய சபை துவங்குவதற்கு முன்பாகவே அந்த விதமான வார்த்தையை சொல்லிதான் இந்த ஆராதனையின் வேலையை நாம் துவங்குகின்றோம். அப்போது தந்தை மைந்தன் தூய ஆவியானவராகிய அந்த திரியேக கடவுள் நம்முடைய வாழ்வின் எல்லா நிலைகளிலும், திருச்சபை வாழ்விலும் ஒன்றித்து இருக்கின்ற ஒரு நிலையை நாம் நன்றாக பார்க்க முடிகிறது. அப்போ திருச்சபையின் வாழ்வில் அநேக நிகழ்வில் நாம் அந்த வேத பகுதிக்குள்ளாகவும் மற்ற நிகழ்வுக்குள்ளாகவும் நாம் கடந்து போய் பார்க்கப்படும் போது நிச்சயமாகவே தந்தை மைந்தன் தூய ஆவியானவர் இல்லாமல் ஒன்றை ஒன்று பிரித்து பார்த்து அல்லது பிரித்த நிலைமையிலே நாம் எதையாவது யோசிக்க முடியுமா என்று சொல்லி பார்த்தால் நம்முடைய வாழ்க்கையில் அது ஒன்றித்திருக்கக்கூடிய காரியங்களாக இருக்கிறது. அதனால்தான் ஆண்டவர் சொல்லும்போது கூட சொல்கிறாரு, நாம் எல்லாரும் ஒன்றித்திருக்கிறோம், ஒன்றாக இருக்கிறோம், நம்மை போல இவர்களும் ஒன்றாக இருப்பார்களாக என்ற ஒரு ஜபத்தை அவர் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்கின்றோம். ஏன் அப்படிப்பட்ட ஒரு நிலைமையை சொல்கிறாருன்னு சொன்னால், அந்த ஒன்றித்து செயல்படுகின்ற ஒருமித்த கருத்துக்களை உடைய ஒருமித்த செயல்பாடுகளை உரிய நிலைமைகள் தான் நம்முடைய வாழ்க்கைக்கு அது மிக முக்கியமானது என்கின்ற ஒரு நிலையை நாம் அறிந்து கொள்ளுகின்றோம், அதிலிருந்து புரிந்து கொள்ளுகின்றோம். ஆகையினால தான் திருத்துவம் என்கின்ற அந்த சொல்லை பயன்படுத்துகிறாங்க. அப்போ திருத்துவம் என்கின்ற சொல் இந்த வேதத்தில் இல்லை என்றாலும் கூட அந்த திருத்துவத்தினுடைய கொள்கை நிறைந்த கோட்பாடுகள், செய்திகள், அதனுடைய தனித்தன்மைக்குரிய காரியங்கள் ஆதியாகமத்தினுடைய தொடக்க நூலிலிருந்து வெளிப்படுத்தினுடைய எல்லா அளவிலும் இருந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. வாசிக்க கேட்ட அந்த பகுதியில் கூட நீங்கள் எல்லாம் வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா நிலைகளிலும் குமாரன் வெளிப்படுகிறார், பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுகிறார், தேவாதி தேவனாகிய கடவுள் வெளிப்படுகிறார் என்கின்ற ஒரு நிகழ்வை அந்த இடத்துல நம்மாலே பார்க்க முடிகின்றதை அவைகளில் அறிந்து கொள்கின்றோம். யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 28வது வசனம் 29வது வசனத்தில் நாம் என்ன பார்க்குறோன்னு சொன்னால், நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். ஆவியாகிய பரிசுத்த ஆவியானவர். அப்போ ஆவி என்று சொல்லப்படுவதனால நம்ம அது வேறு விதமான நிலைமையில் ஏதோ சொல்கிறாங்களா அப்படின்னு சொல்லி நாம் அப்படி புரிந்து கொள்ளக்கூடாது. அது மொழிபெயர்ப்பில் பார்க்கப்படும் போது ஆவியானவர் என்கின்ற அந்த அடிப்படையை தான் அந்த இடத்துல சொல்லப்பட்ட நிகழ்வை பார்க்கிறோம். அப்போது மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்போ ஊற்றப்படும் போது அங்கே என்ன நிகழ்வுகள் நடைபெறுகிறதுன்னு சொன்னால், தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்க, பல விதமான நிகழ்வான காரியங்களை அதிலிருந்து வெளிப்படுகின்றது, அதை அறிந்து கொள்ள முடிகின்றது. அப்போ ஆவியானுடைய தன்மையை நாம் அனுபவித்து மகிழ்கிறதுனால அதிலிருந்து கிடைக்கக்கூடிய செயல்பாடுகளினாலே தான் நாம் அறிந்து கொள்ள முடியுமே தவிர நம்முடைய அறிவினாலும் நம்முடைய சிந்தனையினாலும் நம்முடைய எண்ணங்களினாலும் இந்த செயல்பாட்டை அறிய முடியுமா அப்படின்னு சொல்லி பார்த்தா அது கொஞ்சம் கடினமான ஒரு காரியமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி எமில் ப்ரூனர் என்கின்ற ஒரு வேத ஆராய்ச்சியாளர் விதமாக அந்த வார்த்தைகளை சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வை பார்க்கின்றோம். அப்போ நம்முடைய சொந்த அறிவு, சொந்த ஞானத்தினாலே ஒன்றை புரிந்து கொள்ள முடியாது.
இப்போ கூட நம்ம அனுபவித்து கொண்டு இருக்கின்றோம். இந்த மின்சாரத்தை அப்படின்னு சொன்னால், மின்சாரத்தை என் கையில் எடுத்து காட்டுங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் யாரும் எடுத்து காட்ட முடியாது. அப்போ எப்படி மின்சாரம் இருக்கிறத நான் உணர முடிகிறது அப்படின்னு சொன்னால், ஃபேனு ஓடுகிறது, லைட்டு எரிகிறது, மற்ற காரியங்கள் நம்முடைய உபயோகத்துக்காக அதை இயங்கி கொண்டிருக்கின்ற நிலைமையை பார்க்கும்போது, மின்சாரம் என்கின்ற ஒரு பொருளினாலே விதமான தாக்கம் உருவாகி கொண்டிருக்கிறது போல, ஆவியானவரும் நம்முடைய வாழ்க்கையில் செயல்பட்டு கொண்டிருக்கும்போது அநேக நிலைகளிலே நம்முடைய வாழ்க்கையில் மேலான ஒரு காரியத்தை செய்கிறார் என்று சொல்லி பார்க்கின்றோம். அதான் நம்ம போன வாரத்தில் கூட நம்ம பார்த்தோம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் ஒன்றாய் ஒரு இடத்துல கூடினார்கள். ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணினது போல அந்த இடத்துல அவர்கள் கூடிக்கொண்டிருந்தார்கள். கூடி ஜெபித்த போது அந்த இடத்துல ஒரு பெரிய மாறுதல் உள்ள காரியங்கள் ஏற்பட்டது. அப்போ ஏற்பட்டதுனால ஆவியானவர் நம் மத்தியில் இருக்கிறார், அசைவாடுகின்றார் என்கின்ற ஒரு தனித்தன்மை அவர்களால் உணர முடிந்தது. மாத்திரமல்லாதபடி இன்னும் கொஞ்சம் நம்ம பார்த்தோம், எல்லாரும் வேறு வேறு விதமான பாஷைகளிலே இன்னொருவருடைய மொழியை அவர்கள் பேசக்கூடிய ஒரு தன்மையை அந்த இடத்துல பார்க்கிறோம். அதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள் வரப்படும் போது அவர் சாதாரணமான சூழ்நிலைகளிலே அமைதலாய் வந்து போகிறவர் அல்ல. அப்படிப்பட்ட ஆவியானவர் தான் நம்முடைய ஒவ்வொருத்தருடைய வாழ்விலும் கூட இணைந்து பல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். நம்ம நன்றாய் வேதத்தை ஆராய்ந்து பார்த்து, அமர்ந்திருந்து பார்த்து, ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் அமர்ந்திருந்து கற்றுக்கொள்ளும் போது அநேக நிகழ்வுகளை நாம் கண்டுகொள்ள முடியும் என்கின்ற ஒரு சூழ்நிலைகளை நாம் அறிந்து கொள்கின்றோம். ஆகையினால இந்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கைக்கு, நம்முடைய திருச்சபை வாழ்க்கைக்கு, குடும்ப வாழ்க்கைக்கு மிக முக்கியமானவர் என்கின்ற ஒரு நிலைமையை பார்க்கின்றோம். ஆகையினால தான் இந்த மூவொரு கடவுள் நம்முடைய வாழ்க்கையில் மேலானவராக இருக்கிறது மாற்றம் அல்லாதபடி அந்த மூவொரு கடவுளை போற்றி போற்றக்கூடிய ஒரு அனுபவத்தை நாம் பெற்றிருக்க வேண்டும் என்கின்ற ஒரு சூழ்நிலையில் பார்க்கின்றோம். அப்போது இந்த மூவொரு கடவுள் எவ்விதமாக நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுகிறார் என்று சொல்லி பார்க்கும்போது, மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 10ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நாம் யாராவது எடுத்தவர்கள் வாசிக்கலாம். மத்தேயு 10:20. ஆமாம். இப்போ இந்த இடத்துல நாம் என்ன பார்க்குறோன்னு சொன்னால், ஒரு இடத்துல ஒரு பிரச்சனையான ஒரு சூழ்நிலைக்குள்ளே மாட்டிக்கொண்டோம். ஒருவேளை ஒரு சுவிசேஷத்தை நாம் அறிவிக்கிறோம். அந்த இடத்துல 4 பேர் நமக்கு பிரச்சனை உருவாக்கி, அந்த இடத்துல நம்ம கேட்குறவங்களுக்கு என்ன கேள்வியை பதில் சொல்கிறது, என்ன சொல்கிறதுன்னு சொல்லி தெரியாதபடி நம்ம திகைத்து போயிருக்கிற நேரத்தில் அந்த வார்த்தை நமக்கு என்ன சொல்லுதுன்னா, பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்களுக்குள் இருக்கிற ஆவியானவரே வார்த்தைகளை, சிந்தனைகளை, அறிவாற்றலை உங்களுக்குள் இருந்து செயல்படுத்துகிறவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு பெரிய மகத்தான காரியங்களை செய்யக்கூடியவர் மூவொரு கடவுளில் செயல்படுகின்ற ஆவியானவர் அப்படின்னு சொல்லி அதில் நாம் பார்க்கின்றோம். அதே மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 12ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை வாசிங்களா. ம் ம் ஆமாம். இந்த இடத்துல என்ன பார்க்குறோன்னு சொன்னால், ஆவியானவர் செயல்படுகின்ற காரியங்களை சில வேளைகளில் நாம் என்ன பண்ணிடுறோங்க, விளையாட்டுத்தனமாக எதையாவது கிரிட்டிசிசம் பண்ண மாதிரி நம்ம சிலதெல்லாம் பேசிடுறோம். அப்போது சொல்லும்போது ஆண்டவர் அந்த வார்த்தையை தான் சொல்கிறார். அவருக்கு விரோதமாக சில செயலுள்ள காரியங்களை நாம் செய்யப்படும் போது அவைகள் மன்னிக்கப்படுவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். இன்னும் ஏசியா 50ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் நாம் என்ன வாசிக்கிறோன்னு சொன்னால், சமயத்துக்கேற்ற வார்த்தைகளை சொல்லும்படி கல்விமானின் நாவு எனக்கு தந்தருளும் சொல்லி
அந்த தீர்க்க நிமிதமாக சொல்லுகிறார். அப்போ சமயத்துக்கேற்ற வார்த்தைகள், அப்போ எங்கேருந்து வரும் சமயத்துக்கேற்ற வார்த்தைகள்? அதான் முன்னாடி நம்ம படித்த பாகத்தின் அடிப்படையை பார்க்கும்போது சமயத்துக்கு என்ன வார்த்தையை நம்ம சொல்லணும், அந்த நேரத்தில் ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில் இணைந்து பெரிய காரியங்களை அவர் செய்கிறார் என்று சொல்லி பார்க்கின்றோம். அது மாத்திரமில்லாதபடி ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் நமக்காக பரிந்து பேசுகின்ற ஆவியானவர் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ ஆவியானவர் இருப்பது நமக்கு எத்தனை விதமான மகிழ்ச்சியை கொடுக்கிறது என்பதை இந்த வேத பகுதியெல்லாம் நமக்கு சுட்டி காட்டி கொண்டிருக்கிறார். நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கின்றார் பிதாவினிடத்தில். ஒருவேளை நாம் நன்மை செய்யும்போது அவைகள் அங்கீகரிக்கப்படுகின்றது. ஒருவேளை தீமை செய்யும்போது தெரியாமல் நம்மையும் அறியாமல் பல காரியங்களை செய்யப்படும் போது ஆவியானவர் நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். ஒருவேளை தெரியாமல் செய்துட்டார் ஆண்டவரே, இந்த ஒரு விசை மனமறிங்கி அந்த காரியங்களுக்காக அவர்களுக்கு மன்னியுங்கள் என்கின்ற அந்த நிலைமையை பார்க்குறோம். அதே தான் மோசே கூட இந்த மக்களுக்காக பரிந்து பேசி எந்த விதமான காரியங்களை செய்தார்னு பார்க்குறோம். அதே போல் ஆபிரகாம் கூட அந்த சோதோம் கொமோரா அழிக்கப்படுகின்ற அந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது ஆண்டவரே ஒரு நீதிமான் இத்தனை நீதிமான் இருந்தால் என்று சொல்லி அவர் அந்த காலங்களை குறைத்து கொண்டே வருகின்றார். அப்போது ஒரு நீதிமான் கூட அங்கே இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. அதனால்தான் அந்த இடம் அழிக்கப்படுகின்றதை தவிர ஆண்டவர் பரிந்து பேசுகிறார். எவ்வளோ நேரம் வரையிலும் பரிந்து பேசுகிறார். தம்முடைய கிருபையின் நாட்கள் முடிவடையும் வரையிலும் அவர் அந்த காரியங்களை நமக்கு செய்து கொண்டே இருப்பார். ஒரு நாள் கிருபையின் நாட்கள் முடிவடைந்த பொழுது எதையாவது நாம் செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி பார்த்தா காலம் முடிஞ்சு போச்சு. அதனால்தான் நம்முடைய வேதத்தில் காலம் சமீபமாக இருக்கிறது, மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வைங்கள், மனம் திரும்புங்கள்னு சொல்லி தொடர்ந்து அந்த வார்த்தையை நம்ம சொல்லிக்கொண்டே வர்றோம். நம்ம கேட்டு நம்முடைய சிந்தனையில் வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் டக்குன்னு நம்ம சொல்லிட முடியும். ஆனால் திரும்பிட்டுமா அதில் மாறுதல் ஏற்பட்டதா, மாற்றங்கள் ஏற்பட்டதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அன்றையிலேருந்து இன்றைய வரையிலும் அதே தான் நம்ம சொல்லிக்கொண்டே இருக்கிறோமே தவிர மாறுதல் ஏற்படவில்லை. அப்போது ஆவியானவருடைய செயல்பாடு இந்த விதமான நிகழ்வை செய்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் நம்ம என்ன பார்க்குறோன்னா, கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலையும் உண்டு. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே இருக்கிறாங்களோ அங்கே என்னங்க எல்லாத்துலேயும் விடுதலை. நோயிலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, இன்னும் என்னென்ன காரியங்கள்லாம் நாம் விடுதலை பெற வேண்டும் ஆண்டவரேன்னு சொல்லி கேட்குறோமோ எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்கு விடுதலை ஆக்குவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். அப்போ அப்படிப்பட்ட ஆவியானவரை நாம் நம்முடைய வாழ்க்கையில் தக்க வைத்து கொள்ள வேண்டும். ஆவியானவர் அமைதலாக இருக்கும்படியாக நாம் விடக்கூடாதபடி ஆவியானவருடைய அசைவாடுதல் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கப்பட வேண்டும். முன்னாடி ஆதியாகமம் புஸ்தகத்தில் நாம் வாசிக்கப்பட்ட போது ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். அப்போ ஏன் அசைவாடி கொண்டிருந்தார் அப்படின்னு சொன்னால், அடுத்த நிகழ்வு நடைபெறுவதற்கு எல்லாம் சரியாக இருக்குது. அப்போ நடைபெறும்போது அந்த நிகழ்வு நடைபெறுவதற்கு ஆவியானுடைய ஒத்தாசை தேவை. இந்த பகுதியில் நாம் எல்லாம் வாசித்து பார்க்கும்போது 3 நபரும் தனித்தனியாய் அந்த இடத்துல செயல்படுகிறதை நம்மால் அறிய முடிகிறது. முதல்ல ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். 2வது வார்த்தையாகிய இறைவன் சொல்ல அந்த வார்த்தைகள் சொல்லும்போது ஒவ்வொரு காரியங்களும் உருவாகி கொண்டிருக்கிறது. அப்போது தந்தை மைந்தன் தூய ஆவியானவராகிய அந்த உன்னதமான செயல்பாடுகள் அந்த இடத்துல நமக்கு கிடைக்கிறதை பார்க்கிறோம். எப்படி நம்ம வேதத்தின் எல்லா காரியங்களும் பார்க்கும்போது அமிதமான நிகழ்வு தான் ஏற்படுகின்றது. அப்போ நம்ம வாசிக்கிற அந்த சங்கீத பகுதி
2ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி வசனத்தை நாம் வாசித்தா கூட அந்த வார்த்தைகள் நமக்கு அதை தான் நமக்கு சித்தரித்து காட்டக்கூடியதாக இருக்குது. வாசிங்க. குமாரன் கோபம் கொள்ளாமலும் ஆமாம், கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எறியும், அவரை அண்டிக் கொள்கிறவர்கள் பாக்கியவான்கள். கொஞ்ச காலத்தில் கோபம் பற்றி எறியக்கூடிய நிகழ்வை நாம் அறிந்து கொண்டிருக்கின்றோம், சொல்லிக்கொண்டே இருக்கின்றோம். ஆனாலும் கூட கோபம் கொள்ளாமலும் நம்ம வழியில் ஏதாவது ஒரு சூழ்நிலைக்குள்ளே போயிடாதபடி நம்முடைய வழியை அவருடைய திருச்சமூகத்துக்கு ஏற்ற வண்ணமாக நாம் அர்ப்பணித்து வாழப்படும் போது அந்த குமாரன் நம்மை வழிநடத்துகின்ற, ஆசீர்வதிக்கின்ற, மேன்மைப்படுத்துகிறவராக இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் நீங்கள் என்ன வாசிக்கிறீங்கன்னா, நாம் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக கொடுக்கப்பட்டு பரிசுத்த ஆவியானவர் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல போடப்பட்டிருக்குதுங்க. அப்போது நாம் மீட்கப்படும்படியான நாளுக்காக முத்திரையாக கொடுக்கப்படுகின்ற ஆவியானவர். அப்போ ஒருத்தர்கிட்ட இருந்து ஒரு கடிதத்தை வாங்குகிறோம், இல்லை ஒரு ஆர்டர் வாங்குகிறோம், வேறு ஏதாவது ஒரு நிலைமையை வாங்குகிறோன்னு சொன்னால் சும்மா ஏதோ ஒரு வெற்றி பேப்பரில் எழுதி கொடுத்து என்னத்தையோ கொடுத்தாங்க நம்ம வாங்கிட்டு போகணுன்னு சொல்லி நம்ம அப்படி வாங்கிறது கிடையாது. ஒன்று அதை லெட்டரேட்டில் எழுதியிருக்காங்களா, இல்லது லெட்டரேட்லேயும் எழுதி அதில் வந்துட்டு கையெழுத்து போட்டு ஸ்டாம்பு பண்ணியிருக்காங்களா, அது அரசாங்கத்தினால் கொடுக்கப்பட்டது தானா, நம்முடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு கொடுக்கப்பட்ட நிகழ்வா என்றெல்லாம் நாம் பார்க்குறது போல நாம் மீட்கப்படும்படியான ஒரு நாள், அந்த நாளுக்கு உரிய நிலையில் நமக்கு முத்திரையாக கொடுக்கப்பட்ட ஆவியானவர். அதை தான் பிதாவாகிய ஆண்டவர் குமாரனாகிய கிறிஸ்து எதுக்காக வந்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தா, விலைமதிக்க முடியாத இரத்தத்தினாலே நம்மை கழுவி மீட்கப்படும் போது அப்படிப்பட்ட நிகழ்வு நடக்கிறது. அப்போ குமாரன், பரிசுத்த ஆவியானவர் எல்லாம் நம்முடைய வாழ்வில் இணைந்து செயல்படும் போது தான் நாம் மீட்கப்படுவதற்கு உண்டான சாத்தியக்கூறுகள் அவை மூலமாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்கின்றோம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. ஆமாம், ஆவியனும் அச்சாரத்தை நமக்கு தந்தவரும் அவரே. முதல்ல மீட்கப்படுவதற்கான மேன்மையுள்ள காரியம் ஆவியானவர்னு பார்த்தோம். ஆவியனும் அச்சாரத்தை நமக்கு கொடுத்து நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துகின்ற ஆண்டவராக இருக்கின்றார். ஆகையினால இந்த ஆவியானவரை ஒருபோதும் நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுங்க, துக்கப்படுத்திடக்கூடாமல் இருக்கக்கூடிய ஒரு செயல்பாடுகளை நாம் அனுதின வாழ்க்கையில் நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். அப்போ அப்படிப்பட்ட ஆவியானவர் இன்னும் மீண்டும் அநேக காரியங்களை சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, யோவான் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். அப்போ எந்த வரையிலும் கூட இருக்கிறார்னு சொல்கிறாருங்க, உலகத்தின் முடிவு பரியந்தம். அப்போ உலக முடிவு மட்டும் தான் நம்முடைய வாழ்க்கைக்கு இன்னும் மீதமாக இருக்கிறத தவிர மீதி எல்லா காரியங்களும் ஒன்று ஒன்றா நடந்து கொண்டே வந்து கொண்டு இருக்கிறது. அப்போ உலகம் இருக்கிறவரில் தான் நம்முடைய வாழ்க்கையில் வந்துட்டு பலவிதமான நிகழ்வை நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கோம், துணை கேட்கின்றோம், உதவி கேட்கின்றோம், மற்ற காரியங்களை கேட்குறோம். அப்போ தான் சொல்கிறாரு, உலகத்தினுடைய உதவி, உலக மக்களுடைய உதவிகளெல்லாம் வீணும் விருதாமாய் போய்கொண்டிருக்குது. உலகத்தின் முடிவு வரைக்கும் நானும் உங்களோடு கூட இருக்கிறேன் அப்படின்றார். நானும் உங்களோடு கூட இருக்கிறேன். வானத்தையும் பூமியை உண்டாக்கின ஆண்டவர் தான் சொல்கிறார் இந்த வார்த்தையை. நான் உங்கள் கூட இருக்கிறேன்ப்பா, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு தேவையான அனைத்து காரியங்களை நான் செய்து கொண்டு இருக்கிறேன், உதவி செய்கிறேன், நன்மையான காரியங்களை செய்கிறேன். அப்போ ஏதாவது ஒரு குறைவு இருந்ததா, இவ்வளோ நாள் நடத்துனதில்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா குறைவே இல்லை. அப்போ கடவுள் நம்மை பார்த்து எப்படிப்பட்ட அனுபவத்தோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கீங்கன்னு சொன்னால், நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக கடவுளுக்கு கொடுக்கின்ற செயல்பாடுகளில் அநேக விதமான குறைகள் நம்ம எண்ணிக்கைக்கு மடங்காத விதத்தில் அடிக்கொண்டே போகலாம். அவ்விதமான காரியங்கள் இருந்து கொண்டு இருக்குது. அப்போ நம்ம குறைவுகளை செய்தாலும்
குறைவுள்ளவர்களாய் நம்ம வாழ்ந்தாலும் கூட நிறைவுள்ளவர் அவர் என்ன பண்ணுறாருங்க, நான் உங்கள் கூட இருக்கிறேன், நான் வாரி கொடுத்து கொண்டே இருக்கிறேன், நன்மை செய்து கொண்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கொண்டே இருக்கிறார். அப்போ எவ்வளோ நாள் வரலும் அது நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் கிருபையின் நாட்கள் முடியும் வரை, வாசல் அடைக்கும் வரை இந்த விதமான நிகழ்வுகள் நடந்து கொண்டே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். மற்ற 28:20 கூட அந்த விதமான சூழ்நிலையை தான் அவர் சொல்லி கொண்டிருக்கார். அது மாத்திரமல்லாதபடி மத்தேயு 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் நாம் என்ன வாசிக்கிறோம்னு சொன்னால், அவர் இம்மானுவேலராய் நம்மோடு கூட இருக்கிறார் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ இம்மானுவேலர்னு பார்க்கும்போது நம்ம கிறிஸ்மஸ் காலங்களில் தான் இந்த வார்த்தையை உபயோகப்படுத்துகிறோம், அதை பார்க்குறோம், டிவியில் பார்க்குறோம், செய்தி மூலமாக பார்க்குறோம், வேத வாசிப்பின் மூலமாக இன்னும் பல நிலைகளில் ஒரு 100 தடவைக்கு மேலே அந்த வார்த்தையை நாம் சொல்லிக்கொண்டே இருப்போம். அப்போ அன்றைக்கு உள்ள இம்மானுவேலர் என்கின்ற அனுபவம் மாத்திரம் அல்லாதபடி ஏற்கனவே சொல்லப்பட்டது போல் உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் என்றார். அப்படிப்பட்ட ஆண்டவர் தான் நம்ம கூட இருந்து கொண்டு இருக்கிறார். ஆகையினால தான் இந்த மூவொரு கடவுளை நாம் வாழ்த்த வேண்டும், போற்ற வேண்டும், வணங்க வேண்டும், நம்முடைய வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் செயல்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு அடிப்படை காரியங்களை நாம் அறிந்து கொள்கிறோம். ஏசியா 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் கூட அந்த தான் சொல்கிறார், இம்மானுவேலர் நம்மோடு கூட இருந்து பல காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறார். கடைசியாக நாம் என்ன பார்க்குறோன்னா, யோவானுக்கு எழுதின நற்செய்தி நூல் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலேருந்து பார்க்குறோம். என்ன பார்க்குறோன்னு சொன்னால், அவர் தேற்றரவாளனாகிய ஆவியானவர். தேற்றரவாளன் சகல சத்தியத்துக்குள்ளும் நம்மை வழிநடத்துகிறார், போதித்து வழிநடத்துகிறார். இன்னும் அநேக காரியங்கள் அந்த 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலேருந்து 11ஆம் வசனம் வரையில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை அவர் சொல்லிக்கொண்டே போகின்றார். அப்போ நம்மை வழிநடத்துகின்ற, தேற்றுகின்ற, ஆற்றுகின்ற, அரைவணுக்கின்ற இன்னும் அநேக காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் திகைத்து போகின்ற எல்லா நிலைமைக்கும் நமக்கு அவர் போதுமானவராக இந்த காரியங்களை வாழ்க்கை செய்து கொண்டே இருக்கின்றார். அப்படிப்பட்ட ஆண்டவர் தான் இன்றைய நாட்களிலும் கூட நம்மை வழிநடத்துகிறவராக இருக்கிறார். நம்ம வீட்டில் கிளம்பும்போதே ஆவியானவரே நீர் எங்கள் கூட வரீங்க, எங்களை வழிநடத்துறீங்க, எங்களுக்கு ஆலோசனை தரீங்க, நாங்கள் பத்திரமா போயிட்டு மீண்டுமாக நீர் கொடுத்த இந்த குடும்பத்தை, இல்லங்களை நாங்கள் சந்திக்க எங்களுக்கு உதவி செய்ய போகிறீங்க, அப்படியெல்லாம் நம்ம ஒரு விசுவாசத்தோடு நம்ம ஜெபம் செஞ்சுட்டு போகும்போது ஆண்டவர் நாம் ஜெபிக்கிறதுக்கு மேலான காரியங்களை வாக்கு கடங்காத பெருமூச்சலோடு நமக்காக வேண்டுதல் செய்கின்றார். வாக்கு கடங்காத பெருமூச்சுகள் எண்ணிக்கடங்காத நிலைமைகளிலே நம்முடைய வாழ்க்கையில் அவர் செயலாற்றி கொண்டிருக்கிற ஒரு நிலைமையை பார்க்கின்றோம். ஆகினால்தான் இந்த மூவொரு கடவுள் மிகவும் போற்றப்படுகின்ற ஒன்றாக இருக்கின்றார். மிகவும் நம்முடைய வாழ்க்கையில் விசேஷித்தவராக இருக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையிலும், திருச்சபை வாழ்க்கையிலும், தனிப்பட்ட வாழ்க்கையிலும் ஒன்றித்து இருக்கக்கூடியவராக இருக்கின்றார். இப்படிப்பட்ட மூவொரு கடவுளை தொடர்ந்து நாம் பெற்றுக்கொண்டு அவ்விதமான ஆசீர்வாதத்தோடு வாழ கடவுள் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். நம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வாதமான இந்த நல்ல நேரத்தில் ஆண்டவரே, மூவொரு கடவுளுடைய தனித்தன்மைகளை நாங்கள் அறிந்து கொள்ள, அந்த தன்மையின் மகத்துவத்தை நாங்கள் ஆழமாய் புரிந்து கொள்ள ஆண்டவரே, நீரோடு இடைப்பட்ட அன்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அடிமையை பயன்படுத்தி நீர் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த மூவொரு கடவுளின் ஆசீர்வாதத்தினுடைய மேன்மையிலே நாங்கள் செயலாற்றப்பட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். எல்லாவற்றையும் பொறுப்படுத்தி பாதுகாரும். இயேசு கிறிஸ்துவின் இனி திருப்பையில் வேண்டுகிறோம். வாழ்வு தர நல்ல கடவுளே, ஆமென். அருளுரை கேட்ட நாம் அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாச பிரமாணத்தை நாம் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே குமாரன் மாதேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். ஒரு பரிசுத்தாவினால் கண்மணித்து உற்பத்தி பிறந்தார். பொந்து பிளாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாள திரும்பினார்.
மூன்றாம் நாள் மருத்துவர் தேர்ந்தெடுத்தார். பரமனது கேரி சர்வல பிதாவாகி தேவனுடைய வாழ்த்து பார்த்து விட்டிருக்கார். அவடித்திருந்த உயிரோரும் மருத்துவ ஞானத்திற்கு வருவார். பரிசுத்தாவை விசுவாசிக்கிறேன். பொதுவாய்க்க பரிசபையும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தலும் நித்திய ஜீவன் ஒன்று என்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். நம்ம அமர்ந்திருப்போம். திருச்சபைக்குரிய அறிவிப்புகளை நாம் படிக்க கேட்போம். அறிவிப்புகள். திருச்சபை மக்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய திறப்பிறால் வாழ்த்துக்கள். இன்று நமக்கு தேவ செய்தி அளித்த திரு குணசேகரன் லீ பிரீச்சர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று ஆல்டருக்கு மலர்கொத்து வழங்கிய குடும்பத்தினருக்கு திருச்சபையின் சார்பு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று மாலை 6:30 மணிக்கு மாலை வழிபாடு நடைபெறும். வருகின்ற 1/6/2024 காலை 6:30 மணிக்கு புதிய மாத துவக்க நாள் திருவிருந்து வழிபாடு நடைபெறும். ஆயரின் அறிக்கை. அன்பான இறை குடும்பத்தினரே, உங்கள் யாவருக்கும் இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வருகின்ற 1/6/2024 முதல் நான் வேறொரு ஆலயத்திற்கு மாறுதலாக செல்லவிருப்பதாலும் புதிய ஆயராக அருட்பணி ஜோசப் பிரேம்குமார் ஆயர் அவர்கள் நமக்கு பொறுப்பாயராக இருப்பதாலும் இந்நாளில் கடவுளுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த நவம்பர் மாதம் 1ஆம் தேதி முதல் இன்று வரை எல்லா ஊழியங்களிலும் உடன் உழைத்த உங்கள் ஒருவருக்கும் நன்றியை செலுத்துகிறேன். குறிப்பாக நமது செயலர், பொருளர், கமிட்டி உறுப்பினர்கள், பல்வேறு குழுக்கள் பொறுப்பாளர்கள், திரு குணசேகரன் லே பிரீச்சர், ஆலய பணியாளர்கள் மற்றும் அனைத்து விதத்திலும் ஜெபித்த உழைத்த உங்கள் யாவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் உங்களை உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. எனக்காகவும் என் குடும்பத்தினருக்காகவும் ஊழியங்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். நன்றி. வருகின்ற 5/6/2024 புதன்கிழமை இரவு 7 மணிக்கு ஆண்கள் ஐக்கிய சங்கத்தினரும் 7/6/2024 வெள்ளிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு பெண்கள் ஐக்கிய சங்கத்தினரும் ஆலயத்தில் கூடி ஜெபிப்பார்கள். உறுப்பினர்கள் கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். வருகின்ற 9/6/2024 முதல் ஞாயிறு பள்ளி நடைபெறும். சபையோர் பிள்ளைகளை ஞாயிறு பள்ளிக்கு அனுப்பும்படி கேட்டுக்கொள்கிறோம். காணிக்கை விவரம்.
அவர் கற்றுத்தந்த குடும்ப ஜெபத்தை நாம் ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலம் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு தாரும், குற்றம் செயல்களை மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாம் தீமை கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமை நடக்க முடியவில்லை. ஆமென். ஜெபிப்போம். எங்கள் அன்பு நிறைந்த ஆண்டவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். இம்மட்டாய் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு போதுமானவராக இருந்து இந்த புதிய வாரத்திலே ஆண்டவரே உம்முடைய அன்பின் நல்ல பாதத்திலே நாங்கள் அமர்ந்திருந்து பாட, துதிக்க, ஸ்தோத்திரிக்க, உம்முடைய வார்த்தைகளை கேட்க தேவரே நீர் எங்களுக்கு பாராட்டின எல்லா நன்மைகளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். திருச்சபை பிள்ளைகளுக்கு நீர் பாராட்டின எல்லா திருமண நாள், ஆண்டவரே பிறந்த நாள் எல்லாவற்றுக்காக நன்றி செலுத்துகிறோம். மாத்திரமல்லாதபடி அநேக பிள்ளைகளுக்கு ஆண்டவரே தங்களுடைய பரீட்சையில் தேர்வு செய்யப்பட்டு ஆண்டவரே புதிய வகுப்புகளுக்கு செல்ல தேவரே நீர் பாராட்டின, புதிய கல்லூரிகளுக்கு செல்ல புதிய புதிய நன்மைகளினாலே ஆண்டவரே பிள்ளைகளை நிரப்பின அன்புக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோமோ, துதிக்கிறோம். புதிய ஆண்டு அந்த பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமான ஆண்டாக இருக்கட்டும். ஆண்டவருடைய தேவைகள், வாஞ்சைகள், விருப்பங்கள் எல்லாவற்றிலும் அன்பின் கரம் இருக்கட்டும். கல்லூரிக்கு பள்ளிகளுக்கு செல்லப்படும் போது பெற்றோருக்கு தேவையான எல்லா பண உதவிகள் மற்ற காரியங்களெல்லாம் செய்தவர்களை ஆசீர்வதித்து தாங்கி காத்துக்கொள்ள முடியாது ஜெபிக்கிறோம். இந்த திருச்சபையில் வியாதியோடும் பலவீனத்தோடும் பாடுகளோடும் பிறப்பார்கள் என்று சொன்னால் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே நீர் அற்புதங்களை, அதிசயங்களை செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். வர முடியாதபடி ஆங்காங்கே இருக்கிற மக்களுக்கு இந்த நாளுக்குரிய எல்லா ஆசீர்வாத நன்மைகளை நீர் நிரப்பும்படியாக நன்றியோடு நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே எங்களுடைய திருச்சபையின் ஆயிரமாவுக்காக ஜெபிக்கிறோம். சொல்லப்பட்ட வண்ணமாக ஆண்டவரே இந்த குறுகிய காலங்களிலே அவர் செய்த அநேக பணிவிடைகளுக்காக, நன்மைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கிருந்தாலும் ஆண்டவரே நம்முடைய கிருபையின் கரம் அவர்களோடு இந்த குடும்பங்களோடும் இருக்கும்படியாய் இந்த திருப்பணியை ஆண்டவரே தொடர்ந்து உம்முடைய நாம மேன்மைக்காக அவர் செய்ய போகின்ற மேலான கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். வரக்கூடிய புதிய ஆயருக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த தெய்வீக வல்லமை அருமையான ஐயாவை கூட நடத்தி ஆண்டவரே இந்த புதிய ஆண்டு ஆண்டவரே அவர்களுக்கும் ஒரு பெரிய ஆசீர்வாதம் கொடுக்கின்ற ஆண்டாய் ஆண்டவரே இந்த திருச்சபையில் அநேக ஆசீர்வாத நன்மைகளை ஆண்டவருடைய திருப்பணி மூலமாக அவர்கள் பெற்றுக்கொண்டே அனுபவமாய் போடுகிற மேலான கிருபைகளுக்காக நன்றியோடு நாங்களுமே துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம். ஆண்டவரே எங்களுடைய திருச்சபையின் கமிட்டி அங்கத்தினர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே எங்களுடைய திருச்சபையினுடைய எல்லா ஐக்கிய சங்கங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம், பொறுப்பாளர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆலய பணிகளிலே பலவிதமான நிகழ்வுகளை செய்கின்ற ஆண்டவரே அத்தனை மக்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். அன்பின் கரம் இருந்து அவளை தனித்தனியாய் பேர்பராய் குடும்பமாய் ஆசீர்வதித்து இவ்விதமான திருப்பணியின் மூலமாக நம்முடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்று சொல்லி நன்றியோடு நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரை நடந்து முடிந்த பேராய தேர்வின் காரியங்களில் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நல்ல விதமாய் நடந்து முடிக்க கர்த்தர் உதவி செய்தீர். உமக்கு சித்தமான அருமையான பிள்ளைகளை ஆண்டவரே நீர் தேர்வு செய்து ஆண்டவரே எங்களுடைய திணிந்து திருச்சபையின் பேராயராய் அர்ப்பணிக்க போகிற மேலான கிருபைகளுக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே எம்மட்டாய் நீர் தொடர்ந்து நடத்தி வருகின்ற எல்லா நிலைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். பேராயத்தினுடைய அனைத்து ஊழியங்களுக்காக ஆண்டவரே, பேராயத்திலே பணிபுரிகின்ற பைபிள் உம்மனுக்காக, பேராயத்தில் பணிபுரிகின்ற மிஷினரிமார்களுக்காக, எவஞ்சலிஸ்டுக்காக ஆண்டவரே எல்லா குருமார்களுக்காக, குருசேகரங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஒவ்வொருத்தரையும் ஆஸ்வதிக்கும்படியாக செபிக்கிறோம். இதனாலே ஆண்டவரே எங்களுடைய திருச்சபை மக்களை மீண்டுமாக அப்படி திருச்சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். யார் யார் என்னென்ன கேள்விகளோடு ஆண்டவரே என்னென்ன எதிர்பார்ப்புகளோடு உடைய திரு சமூகத்தில் வந்திருக்கிறார்களோ அத்தனை காரியங்களையும் பரலோகத்தின் மேன்மையினாலே ஆண்டவரே என் தேவன் தம்முடைய ஆண்டவரே ஐஸ்வர்யத்தின்படி உங்களுடைய குறைவுகளெல்லாம் கிறிஸ்தியேசுக்குள் நிறைவாக்குவார் சொன்ன உங்களுடைய வார்த்தையின் வல்லமையின்படி ஆண்டவரே என்னை நிறைவாக்கி ஆசீர்வதித்து அனுப்ப வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் நீர் பொறுப்படுத்தி பாதுகாரும். ஆண்டவரே துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே, ஆமீன். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுநாமத்தை சோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும்
பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யக்கும் ஆசீர்வாதம் வண்ணத்திலும் இன்றும் என்றும் எப்போதும் நம்மை நீங்காமல் காப்பாராக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்துடைய சென்று வர கடவோம்.